ஹாய் ஹாய்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து இட்லி வந்து எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து இட்லி நல்லா பிச்சு போட்டுக்கணும். நல்லா பிச்சு போட்டுக்கணும். என்ன இட்லி மாவு நல்லா வந்து உதிரியாக பிச்சுக்கணும். நல்லா பிச்சுக்கணும். நல்லா பெஸ்டிங்லாம் போட்டுக்கணும். பார்த்துட்டு இதை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாயில் மாதிரி ஒரு கிண்ணம் இருந்துச்சுன்னா வச்சுக்கணும். கிண்டுறதுக்கு கரண்டி என்னென்ன தேவையான நல்லா முன்னாடி வச்சுக்கணும். கடுகு, உப்பு, கருவேப்பிலை காரை வந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து அடுப்பில் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூணாம் படையெல்லாம் இருந்துச்சு, அதை செஞ்சு இப்படி எடுத்து போட்டு பார்க்கவே என்னமோ மாதிரி ஆறாமே என்ன இருக்கணும். கேஸ் நல்லா ஆன் பண்ணிக்கலாம். ஆன் ஆயிடுச்சு. இதை தூக்கி வைக்கணும். ஃபஸ்ட்டுனா இந்த மாதிரி ஜாடியில் என்ன இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து என்ன செய்யணும்னா இதை வந்து எடுத்து அதை வந்து உருக வைக்கதான் பார்ப்போம். அதுவாக உருகிற ஹீட்டுக்கு நம்ம வந்து எடுத்துலாம் இதை வந்து நம்ம வந்து சிம்மில் தான் இருக்கணும். லைட்டாக சிம்மில் வச்சுக்கணும். எண்ணெய் இல்லை. சரி, இந்த மாதிரி எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் இருந்தால் பாருங்க. எண்ணெய் இந்த மாதிரி எங்கள் வீட்டு முன்னே கேனில் வந்து எண்ணெய் வச்சுருப்பாங்க. இவ்வளோ எண்ணெய் இன்னும் கொஞ்சம் லைட்டாக போதும். இவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலே போதும். இல்லை நம்மளுக்கு வந்து இட்லி மாவுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் சாப்பிட்டா ஒரு மாதிரி ஆயிடும். ஒரு கையிலலாம் அப்படியே எண்ணெய் பிசு 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 ரொம்ப சிம்பிள் வச்சுட்டு எண்ணெய் காயிற உள்ளேயும் வெங்காயம் தேவையான அளவு வெங்காயம் இந்த மாதிரி வெங்காயத்தெல்லாம் நம்ம வந்து புடிசு புடிசா கட் பண்ணக்கூடாது. இப்படி நம்மளுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். நல்லா காய்ச்சி நம்ம சிம்மில் தான் வச்சுதான் காய வைக்கணும். சிம்மில் தான் வச்சு காய வைக்கணும். அது எரிய கூட 10 மணிக்கு தானே வாங்க. இப்போ வந்து நல்லா வந்து என்ன காண்டிஷன் போது நல்லா சட்டி போட்டு இப்படி இப்படி பண்ணுங்க.
கொஞ்சம் லைட்டாக பச்சை மிளகாய் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு காரம் நம்ம அவ்வளோவா சேர்க்க மாட்டோம் இல்லையா, அதனால பச்சை மிளகாய் வந்து காம்பை நல்லா விட்டுட்டு பார்க்குறேன். கடுகு இதை நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கணும். டாஸ்க்கும் இவ்வளோ கடுகு எடுத்த போதும். வந்து நல்லா வந்து பொரியணும். கருவேப்பிலை இவ்வளோண்டு கருவேப்பிலை நம்ம டேஸ்ட் கருவேப்பிலை கருவேப்பிலையே எட்டடி தூரத்தில் தான் இருக்குது. ஏன்னா தப்பு இல்லையா நம்ம ஆல்ரெடி எனக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லா சுருவாக்கணும். நல்லா அது வெந்துருச்சுன்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் இதளவு உங்களுக்கு எதளவு காரம் வேணும்னு சொல்லிட்டு, அப்படி உங்களுக்கு காரம் வேணாம் அப்படின்ட்டிங்கன்னா இந்த மாதிரி உள்ள இருக்குல்ல, இந்த மாதிரி இது மட்டும் வெளியில் எடுத்து போட்டுட்டு இது மட்டும் போட்டுக்கலாம் போதும். இது வந்து நல்லா வந்து 5 மினிட்ஸ் இருக்கிற பச்சை மிளகாய் நல்லா போட்டு கொஞ்சமாக லைட்டாக ரைஸ் ரொம்ப போட்டேன். உப்பு மட்டும் ஏன்னா உப்பு மட்டும் ரொம்ப போட்டிங்கன்னா நல்லா வேகம் வந்துச்சுடியா. வீடியோ இருக்கு கொஞ்சம் லைட்டாக அடுப்பு பற்றி வச்சுக்கலாம். நல்லா வந்து சுள்ள தான் நம்மளுக்கு வந்து அந்த உப்புமாலே நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த உப்பு கரையும். உப்பும் கரையும் கொஞ்சம் கீழே அங்கே கேமராமேன் நல்லா வதங்கிடுச்சோ வதங்கிடுச்சு. இந்த வருது படப்படன்னு செய்யும். நம்ம வந்து நல்லா வந்து இட்லி மாவு நம்ம வந்து கிள்ளி வச்சுக்கிடணும்.
அது வேகிற வரையும் நம்ம வந்து கிளி இதான் உங்களுக்கு வந்து எவ்வளோ இட்லி சேர்த்தாலும் அது தேவையான நீங்கள் வந்து பச்சை மிளகாவும் வெங்காயம் நறுக்கி போட்டு நான் வந்து 3 இட்லி தான் சேர்த்துருக்கேன் இதில். நான் வந்து நல்லா பொடியாக நான் வந்து கிளம்புது பரவாயில்ல நல்லா படப்படன்னு போட்டுருலாம். சவுண்டு வரும் சவுண்டு நில்லுங்க வா ஜீரகம் போட்டுக்கணும். கிட்டத்தட்ட 4.5 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ரைஸ் இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து டேஸ்ட் பார்ப்போம். சூப்பராக இருக்கும் ரைஸ். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துருக்கு தேங்க்ஸ்.